நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன சமையல் அப்படின்னா, தூயமல்லி அரிசி சாதம், பருப்பு ரசம், முளைக்கீரை கடையல். அதாவது இந்த ரசம் ரெசிப்பியும் நம்ம வீடியோவில் நிறைய ரசம் ரெசிபி கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் கொடுக்கல, வீடியோ எடுக்கலை. நாம் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இல்லையா, குட்டி பசங்களுக்காக சமைக்க கற்றுக்குறாங்க. இப்போ தான் யங்ஸ்டர்ஸு, பிகினர்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. அப்படி வேணும்னாலும் நான் தனியாக கொடுக்குறேன், இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக நான் கொடுத்துருப்பேன். அப்படி வேணும்னா பதிவில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ரசம் நிறைய ரசம் கொடுத்துருப்பேன், ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி இந்த கீரை கடையிலும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு கேட்டது தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த கீரைன்னு எடுக்கும்பொழுது நீங்கள் கடையிறது மட்டும் எப்படி பச்சையாக இருக்குது, எங்கள் வீட்டில் செஞ்சால் அந்த கலர் வரல அப்படின்னு, அதுக்காகவே அந்த கீரை கடையில் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், முளைக்கீரை கடையில். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு போட்டு தான் பண்ணுவேன், சில பேர் பாசிப்பருப்பு போட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம வீடியோவில் இருக்குது, செக்இன் பண்ணிக்கோங்க. தோசை மாவு, பாரம்பரியமான அரிசியில் மாவு இருக்குது. இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம், இல்லை ஊத்தாப்பம் வேணாலும் வெங்காயம்னா நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், முளைக்கீரை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தண்டு நல்லாவே இருந்தது, சூப்பராக நல்லா பெருசாக இருந்தது. இப்போ அடுப்பு கீரை வச்சுருவேன். இந்த தேங்காய் துருவில் சேர்த்துட்டாக்கா கீரை தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். இது எப்படின்றத மட்டும் நான் அப்படியே சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கீரைத்தண்டோட வீடியோ கீரைத்தண்டு ஆயிலை நீட்டிக்குங்க, அவ்வளோ நல்லது. டயபெட்டிக் இருக்கிறவங்க இதை ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுன்னு அப்படியே சாப்பிட்லாம். தோசை சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி எதோட வேணாலும் இதை எடுத்து ஒரு பவுல் வச்சு சாப்பிட்லாம், சுட சுட. உங்களுக்கு சூடாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்குதுன்னா மார்னிங்கே சுட சுட இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கோங்க. மத்தியானத்துக்கு டிஃபன் எடுத்துக்கோங்க, விருப்பம் இருக்கிறவங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த சில் கிளைமேட்டில் சூடாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்குது. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரைத்தண்டை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம ஆயிலை நீட்டிக்கும். ஒரு நாள் சாப்பிட்ட பிறகு ஆயிலை நீட்டிச்சிருமானா கிடையாது, நம்ம உணவு பழக்கத்தில் ரெகுலராக கொண்டு வரணும், சரிங்களா. இப்போ இந்த கீரைத்தண்டோட உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் என்னோட கணவர் பதிவு கொடுத்துருப்பாரு. வேணுன்றவங்க நம்ம சேனலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் இதில் லிங்க் கொடுக்க முயற்சி பண்ணாலும் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த கீரைத்தண்டு எப்படி பண்ணுறதுன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். கீரைத்தண்டு நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பெருங்காயம், 2 வரமிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், பூண்டு நிறைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு நீங்கள் நறுக்கி வச்சுருக்க தண்டை எடுத்து போட்டுட்டு அது லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும். நல்லா வெந்துருது, இங்கே பாருங்கள், சரிங்களா. நல்லா வெந்துருது. அதனால் உப்பு இருக்கான்னு மட்டும் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. காரம் ரொம்ப தேவையில்லை. 2 மிளகாய் தான் கிள்ளி போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோட கூட இப்போ நல்லா வெந்துருச்சு, இங்கே பாருங்கள், தண்ணியும் இல்லை. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பூவை சேர்த்து ஒரு கிளறி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கீரைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர்மோர் வேணும் அப்படின்னும் போது ஒரு 11 o'clock சிலிப்பி குடிச்சிப்போம். நீர்மோராக குடிச்சிக்கலாம். ஏன்னா ரசம் இருக்குது, இந்த கிளைமேட்டில் ரசம் நிறைய எடுத்துக்கணும். அதனால் கீரையே சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மழைக்கு அப்புறம். அதனால தான் கீரை பண்ணிட்டேன், ஓகேங்களா. இதே மாதிரி உணவு முறையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன சமையலில் டவுட் இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள், நான் அதை தெளிவுபடுத்துகிறேன், ஓகேங்களா. ஆனால் சின்னவங்களாக இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.